தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுராந்தகத்தில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை பிரம்மாண்டமான முறையில் மாலை 3 மணி அளவில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கான இறுதி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட 95% பணிகள் நிறைவேற்று இருக்கிறது. தற்போது இந்த பாதுகாப்பு பணிகளுக்காக 7 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த தேசிய நெடுஞ்சாலை திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தான் அமைந்திருக்கிறது மதுராந்தகம் ஏரிக்கரை அருகே. இந்த ஏரிக்கரையில் அருகே இருக்கக்கூடிய 35 ஏக்கர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. எதிர்ப்புறமாக ஹெலிபேடுகள் 3 ஹெலிகாப்டர்கள் மூலமாக பிரதமர் வர இருக்கிறார். அந்த பகுதியிலும் ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும்தான் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்துகள் இடையூறு ஏற்படாத வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3500 போலீசார் என்பது பல்வேறு இடங்களில் செங்கல்பட்டில் தொடங்கி இந்த பகுதி திண்டிவனம் வரை இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். திண்டிவனத்திலிருந்து ஈசிஆர் வழியாக சென்னைக்கும், அதே போன்று திண்டிவனத்திலிருந்து வந்தவாசி காஞ்சிபுரம் வழியாகவும் மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போதே தீவிர சோதனைக்குட்பட்டு அந்த உள்பகுதியில் அனுமதிக்கிறார்கள். அதே போன்று பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய ஸ்டேஜ் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மேடைக்கு அருகே யாரும் செல்லாதவாறு பாதுகாப்பு பணியில் டெல்லி போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் இன்று மாலைக்குள் முழுமையாக இந்த பணி நிறைவு பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறக்கூடிய தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் 1,20,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டு அந்த இருக்கைகள் மூலமாக அவர் கண்டுகளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும், அதே போன்று 200க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் பாட்டில்கள் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ராட்சச ஃபேன்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தங்கு தடையின்றி அந்த நரேந்திர மோடி அவர்கள் பேச்சை கேட்பதற்காகவும் பல்வேறு தலைவர்கள் காண்பதற்காகவும் பல்வேறு ஏற்பாடுகளை அந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது.